ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையான அறுபதாங்குருவை அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஏன் அறுபதாங்குருவைன்னு பேர் வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? குறுகிய காலத்தில் விளையக்கூடிய அரிசி, 60 நாளில் விளையக்கூடிய அரிசி. அதனால தான் இந்த அரிசிக்கு அறுபதாங்குருவைன்னு பேர் வந்தது. இதுதான் அறுபதாங்குருவை அரிசி. சிகப்பு கலரில் தான் இருக்கும். எல்லா மில்லட்டுமே சிகப்பு கலர் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மில்லட்டும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது. யாரெல்லாம் பிபிக்காக மாத்திரை சாப்பிட்றீங்களோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் இந்த அரிசியை வாரத்தில் ஒரு நாளாவது கட்டாயமாக உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பாருங்கள். இந்த பிபியை குறைக்கக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்குது. நம்ம பிபி வர்றதுனால தான் நமக்கு மாரடைப்பு ஏற்படுது. இப்போல்லாம் சடனாக நிறைய பேர் என்ன பிரச்சனைனே உடம்புல கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க. கேட்டால் மாரடைப்புன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைனா நம்ம லைஃப்பில் இனிமேல் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது மூலயமா இந்த மாதிரி நோயிலேருந்து நம்மளை காத்துக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை. நிறையா பேருக்கு பீரியட் டைம் கரெக்டாக வர்றதில்லை, ரெகுலராக வர்றதில்லை. நம்ம ஒரு 2 மாதம் குளிப்பாங்க, அப்புறம் குளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இந்த அறுபதாங்குருவை அரிசியை வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயமாக சாப்பிட்றது மூலயமா நிறைய பலன்கள் இருக்குது. இந்த பிரச்சனை முக்கியமாக சரி பண்ணக்கூடிய அரிசி. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாகவும், அவங்க என் குழந்தை ஞாபக சக்தியே இல்லைன்னு அம்மா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு புட்டாவோ சக்கரை பொங்கலாவோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, கஞ்சாவோ நம்ம வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கறது மூலயமா குழந்தை நல்லா ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல நினைவாற்றலோடு இருக்கக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்குது. அதனால் கட்டாயமாக நம்ம இந்த அறுபதாங்குருவை அரிசியை உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு அரிசியை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.